தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 107:6. ஆம், எனக்கன்பானவர்களே, ஆபத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய சத்தத்தை கேட்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, நம்முடைய ஆபத்திலே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய இக்கட்டிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். அப்படி அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவரோடு பேசுகிறார். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்ன என்று சொன்னால், கடவுள் பேசுகிறாரா? ஆபத்திலே என்னை நோக்கி நாம் கூப்பிடும்பொழுது அவர் நமக்கு விடுவிக்கிறாரா? எவ்வளவோ பொல்லாப்பு, எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ பலவீனங்கள், இந்த சூழல்களில் எல்லாம் ஆண்டவர் நோக்கி நாம் கூப்பிடும்பொழுது நமக்கு பதில் வருகிறதா என்று யோசிக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பதில் தருகிறவர். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்க வேண்டும். எந்த மனிதனும் கடவுளின் சத்தத்தை கேட்கலாம். ஆனால் அவன் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். தன் முகத்தில் அவரிடம் திருப்ப வேண்டும். ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் இரவிலும் பேசுவார், பகலிலும் பேசுவார். அவர் ஆதாமோடு பேசியிருக்கிறார். ஆதாமை கூப்பிட்டார். நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் ஆதாமை நோக்கி கூப்பிட்டார். ஆனால் ஆதாம் பாவம் செய்து ஒளிந்து கொண்டிருந்த பொழுது கடவுள் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். மோசையோடு ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினார்? முச்செடியிலிருந்து பேசினார். யாத்ராகமம் 3:4. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இப்படி அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். கடவுள் மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று பேசுகிறார். ஆகவே நம்முடைய ஆபத்திலே அவர் நம்மோடு பேசும்பொழுது, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, அவர் இக்கட்டிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அநேக காரியங்களில் உண்டு. சவுலை கூப்பிட்டார் ஆண்டவர். அந்த சவுல் மனம் திரும்பி பவுலாக மாறவில்லையா? ஏனென்று சொன்னால், அநேக காலங்களில் தான் பேசுகிற தெய்வம் நம்மோடு பேசுகிறாரா என்ற கேள்வி அநேகர் கொண்டு. ஆம், எனக்கு அன்பானவர்களே, அநேகரிடம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். உங்களிடமும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். என்னோடு பேசியிருக்கிறார். அநேக காரியங்கள் உண்டு. பாதை அறியாமல் போகும்பொழுது பாதையை காட்டியிருக்கிறார். யாரென்று தெரியாத பொழுது அவர்களை கூப்பிட்டு காட்டியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக நாம் போகும்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசி இங்கே போ என்று சொல்லி அழைத்து பேசுகிறார். அன்று பேசின தெய்வம் இன்றும் பேசுகிறார் என்பதற்கு அநேக சாட்சிகள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அவர் பேசுகிறவராய் இருக்கிறதுனால்தான் நாம் கூப்பிடும் பொழுது, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நம் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டால் அவர் நம்முடைய இக்கட்டிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர். நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருந்தால், நாம் அவரோடு இருந்தால், நாம் அவர் அருகே இருந்தால், அவர் நம்மோடு இருந்து நம்மளை எல்லா தீமைக்கும், எல்லா வன்கண்களுக்கும், எல்லா எரிச்சல்களுக்கும், எல்லா விதமான பலவீனங்களுக்கும் அவர் நீக்கி நம்மை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கடவுள் நம்மை காலையிலும் சரி மாலையிலும் சரி எந்த நேரத்தில் நாம் ஆண்டவர் நோக்கி நாம் வசனத்தின் மூலமாய் பேசுவார். எந்த நேரத்தில் வேண்டும் என்று சொன்னாலும் அந்த சத்தியத்தின் மூலமாய் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஆகவே உங்கள் செவிகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க திறந்திருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாயிருப்போம். தங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுவிப்பார் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும். நிச்சயமாய் ஆண்டவர் விடுவிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you.